இந்தியன் 2 இப்ப எதுக்கு நான் இவ்வளவு சவுண்டா அப்படி பேசுறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது தேவையில்லாத ஐடியெல்லாம் கொடுத்துட்டு editor Paya. நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பாக்குறானே இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன் அவன்கிட்ட போய் கேட்டு வந்துருவோம். ஒரு நிமிஷம் இந்த வந்துடுறேன், கொஞ்சம் இருக்க. பாடல்களும் அந்த மாதிரி தான் இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. இந்தியன் 2 அப்படின்றவங்க நான் எதிர்பார்த்துருந்தா சரி ஓரளவுக்கு கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்டலா யூஸ் பண்ணுவாரு அனிருத்த சங்கர் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சாங்க. இந்தியன் 2 இன் வைப் மூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அன்எக்ஸ்பெக்டட் ஃபார் அனிருத் ஃப்ரம் அனிருத் தான் ஒண்ணு போட்டுங்க. ஆனா உண்மையாவே எதிர்பார்க்கல. இந்தியன் 2ல ஒரு சரியான வைப் சாங்ஸா இருந்துச்சு. அதெல்லாம் லேட்டரா ரிலீஸ் பண்ணது உண்மையா ஒரு நல்ல விஷயமா எனக்கு பட்டுச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணி தான் டிசப்பாயின்மெண்ட் ஆயிருப்பாங்க மேபி. ஸோ அதனால இந்த வீடியோ நம்ம பார்க்க போகுது ஆல்பம் ஆஃப் இந்தியன் 2. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இந்தியன் 2க்கு போறதுக்கு முன்னாடி இந்தியன் 1க்கு போயிட்டேன். ஸோ இந்தியன் 1 பார்த்தீங்கன்னா அது வந்து சிச்சுவேஷன் எல்லாம் சேம் சிச்சுவேஷன். ஒரு டூயட் சாங் கொஞ்சம் 2-3 இருக்கும். அந்த கப்பல் ஏறி போயாச்சு மட்டும் கொஞ்சம் அது வந்து சிச்சுவேஷன் சாங்கா இருக்கும். மற்றபடி வந்து டூயட் சாங் அந்த மாதிரி தான் மேக்ஸிமம் ஒரு ஜாலியா ஜுல்கானா சாங் அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். அந்த பச்சை கிளியர் தோளோடு அது ஒரு ஃபேமிலி சாங் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நமக்கு பழகப்பட்ட சிச்சுவேஷன். அப்போ அது புதுசா என்னன்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். நிறைய போறான்டா. அது நம்ம இப்போ ரொம்ப நாள் வருஷம் கழிச்சு இந்தியன் 2 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதால இந்த ஒரு கிளீஷேவான ஒரு சிச்சுவேஷனே இந்த படத்துல இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா சிச்சுவேஷன் ஃபுல்லாவே படத்தோட கருவை மையப்படுத்தி தான் இருக்கு. ஸோ எப்பவுமே அந்த சங்கருக்கு செலிப்ரேஷன் அதெல்லாம் இல்லாம அந்த விஷயத்துல ஒரு வைப் சாங்ஸ் செட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் ஒரு மாதிரி சூப்பரா இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் சாங் வந்து பாத்தீங்கன்னா பாரா. அது வந்து ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், போய் பாத்தீங்கன்னா. அந்த பாரா வந்து ஒரு பீரியாடிக் சாங். கப்பல் ஏறி போயாச்சு அப்படின்ற ஒரு சாங்கோட ஒரு அப்கிரேட் வெர்ஷன் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி தான் பாட்டு அது நான் நல்லா டீப் தான் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து நீடோற்பம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பாட்டு, அதுவும் ஒரு இன்னொரு வீடியோ பண்ணியிருக்கேன். அது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி அந்த விக்னேஷ் சாங்கை வந்து சங்கர் கிட்ட கொடுத்துட்டாரு, இங்கே சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி ஒரு பாட்டு மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் கம்பேக் இந்தியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரோ வீடியோ மாதிரி ஒரு விஷயம் ரிலீஸ் பண்ணாங்க. அது வந்து ரொம்ப ட்ரோலா போயிடுச்சு. அதை நான் லேட்டரா சொல்றேன் எப்படி இருந்துச்சு சாங்னு சொல்லிட்டு. இப்போ மொத்தமா படத்துல வந்து 6 சாங், 3 சாங் ப்ரீவியஸா ரிலீஸ் பண்ணாங்க. அதை பெருசா டீகோடா பண்ணி முடிச்சிட்டோம், ஒரு மாதிரி கிளீனா சொல்லிட்டோம். மற்ற 3 சாங் தான் இங்க இருக்கிறதுலே ஹைலைட். என்ன கேட்டா 3 சாங்குமே தரமான வைப் சாங் அப்படின்னு தான் சொல்லலாம். இந்தியன் 2ல இதை நான் எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி செம்மையா இருந்துச்சு. எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி செம்மையா இருந்துச்சு வைப் சாங்கும். அதுலயும் கொஞ்சம் டிஃப்ரெண்டான நிறைய விஷயம்லாம் பண்ணியிருக்காங்க அனிருத். இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் மேல ஒரு தப்பு இருக்காது. என்ன ஒரு தப்புனா, அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. நான் வந்து கம்பேர் பண்ண மேக்ஸிமம் அஃப்கோர்ஸ் கம்பேர் பண்ணேன் இந்தியன் 1 இந்தியன் 2 அப்படின்னும் போது. நான் சாங் எனக்கு தெரிஞ்ச சிச்சுவேஷன்லாம் ஒரு மாதிரி ஈஸியாவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போன வீடியோல சொல்லியிருப்பேன். இவர்கிட்ட டூயட் சாங், சங்கர் டூயட் சாங் வேல்யூனா தெரியும் அப்படின்ற மாதிரி. என்னடா பைனான்ஸ் கம்பெனிக்காரங்க மாதிரி பேசுற? ஒரு டூயட் சாங் படத்துல கதைக்கு முக்கியமான இடத்துல மட்டும்தான் பாடல்கள் வருது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. இதுலயும் சரியான சிலதுலாம் தமிழ்ச்சர் டேமேஜ் ஆயிருக்கான, சிலதெல்லாம் செம்மையாவே இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம கம்பேர் பண்ணவே முடியாது. ஏன்னா கதைக்கிழமை வேற வேறையான ஆகி போச்சு. சாங்லயே தெரிஞ்சு போச்சு. சாங்ல வந்து புதுசா ரிலீஸ் ஆன கேலண்டர் சாங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் இருந்துச்சு. ஸோ கேலண்டர் சாங் போது நேற்றே டைட்டிலா ரிலீஸ் பண்ணாங்க சாங். அதுல வந்து கேலண்டர் சாங் சொல்லிட்டு பேரெல்லாம் ஒரு மாதிரி ரொம்ப இதான என்னடா அப்படின்னு சொல்லிட்டு நீலோகம் தந்த ஒரு எஃபெக்ட். ஸோ அதனால ஒரு மாதிரி தான் யோசிச்சுட்டு தான் வந்து நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்து கேலண்டர் சாங் உண்மையாலே சொல்றேன் அனி ஏஆர் ரஹ்மான் ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சூப்பரா இருந்துச்சு. ஒரு ஏஆர் ரஹ்மானோட ஒரு கிளப் சாங் மாதிரி இருந்துச்சு பாட்டு. ஒரு ஏஆர் ரஹ்மான் ஒரு கிளப் சாங் போட்டா எப்படி அதே மாதிரி அந்த பாட்டு கேட்கும் போது ஏஆர் ரஹ்மான் ஸ்பெஷல் ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன ஒரு விஷயம்னா லிரிக் பெருசா புரியாது. சோ அந்த மாதிரி இந்த பிரச்சனை இல்ல, லிரிக்கே புரியல. அனிருத் பாட்டெல்லாம் வந்து லிரிக்ஸ் எல்லாம் பக்காவா புரிஞ்சிடும். நீங்க எந்த மாதிரி பாட்டு கேட்டாலுமே இது ஒரு மாதிரி லிரிக் புரியாம ஒரு மாதிரி சூப்பரா இருந்துச்சு பாட்டு. ஒரு மாதிரி கிளப் செட்டப்ல வைப் சாங், பயங்கரமான ஒரு வைப் சாங் சூப்பரா இருந்துச்சு அந்த பாட்டு. ஒரு ஃபீமேல் ஓரியன்டட் சாங் மாதிரி இருந்துச்சு. ஒரு ஃபீமேல் சிங்கர் தான் பாட்டுருக்காங்க. மொத்த பாட்டுமே செம்மையா இருந்துச்சு. முடிஞ்ச அந்த பாட்டை கன்ஃபார்ம் போய் கேட்டு பாருங்க, செம்மையா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. ஒரு மாதிரி பாட்டு எனக்கு வந்து தெரியல, பாட்டு நல்லா இருக்கனால தாண்டி ஒரு மாதிரி
வைப் செட்டப் நம்மள இந்த மூடுக்கு கொண்டு போறதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதெல்லாம் அனிருத் எப்பவுமே ஒரு கெட்டிக்காரர் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. சோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சு இந்த கேலண்டர் சாங்ல. இந்த அதுல லிரிக் அதெல்லாம் நம்ம வந்து டீகோடே பண்ண தேவையில்ல. மினிமம் மேக்ஸிமம் கேரண்டி சாங் முடிஞ்சா போய் கேட்டு போறாங்க. ஃபர்ஸ்ட் பீட்ல ஒரு மாதிரி பயங்கரமா இருக்கு பாட்டு. அடுத்ததாக சாக் சாக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்து தானே அப்படிதான் வந்துச்சு. சோ அப்படி ஒரு பாட்டே கிடையாது, ஒரு பிஜிஎம் மாதிரி தான் இருந்துச்சு. அது வந்து எப்படி இருந்துச்சுன்னா, இந்த லியோ படத்துல வில்லன் யாருடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்கும். அந்த பாட்டு வந்து பிஜிஎம்மா இருந்தது ஒரு மாதிரி, அதுவும் வைபா தான் இருந்துச்சு. ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு மாதிரி பயங்கர வைபா தான் இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. பீட் எல்லாம் ஒரு மாதிரி பயங்கரமா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்தியன் ஆல்பம்லாம் நம்ம 2-3 வாட்டி கேட்போம்னா தலைவலிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி போட்டு தள்ளிடுறாங்க. ஒரு மாதிரி லோவா இருந்தாலும் நமக்கு எனர்ஜி கூட வந்துடும். ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுல வந்து சகசக் சொல்லிட்டு அது வந்து தான் லிரிக்லாம் ஏதோ பிஜிஎம் ஏதோ வந்து யாரையோ துரத்திட்டு போனா ஒரு பிஜிஎம் போட மாட்டாங்க, அது மாதிரி இருந்துச்சு. அதுல நிறைய சொன்ன அனிருத் போட்ட மாதிரி தான் இருந்துச்சு. அது வந்து இந்த டாக்டர் படத்துல மெட்ரோ ரயில் பிஜிஎம் ஒன்று இருக்கு, அது மாதிரி இருந்துச்சு. இந்த வில்லன் யாருக்கா அது மாதிரி கூட இருந்துச்சு. ஜெயிலர்ல வருண் தீம் இருக்கும்ல, அது கொஞ்சம் ஃபாஸ்டா போட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ சகசக் அப்படிதான் இருந்துச்சு. அதுக்கு அடுத்ததாக கதரல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருந்துச்சு. அதெல்லாம் நான் வந்து சங்கர் கிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கல. இந்த ஆல்பம்ல இறங்கிட்டாரு சங்கரே, பாடா இறங்கினா குதிக்கிறேன்னு சொல்றாங்களே, எந்த இடத்துல இருந்து எவ்வளவு உயரத்துல இருந்து குதிப்பாங்க? ஐப்படமே ஒரு நார்த் மெட்ராஸ் அந்த லெவலுக்கு ஒரு கல்ச்சர் பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதுல ஒரு மாதிரி இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல இருக்கும் ஆல்பம்ல ஒரு பாட்டுமே. நக்சலைட்னே எடுத்துட்டீங்கன்னா அது ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல இறங்கி குத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டு அந்த மாதிரி தான் இருந்துச்சு கதரல்ஸ். அதை வந்து கதரை விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அனிருத் ஒரு மாதிரி அனிருத் பாடு இந்த அலுமாடோலும் அந்த பாட்டு அந்த காடு எடக்கு முடக்கு அதுல ஒரு டோன்ல பாடுவாரு. அதே மாதிரி டோன்ல தான் இதுலயும் பாடி இருக்காப்ல. ஒரு மாதிரி சூப்பரா இருந்துச்சு. உண்மையா வரலாம் சொல்ல பயங்கரமா இருந்துச்சு. ஸ்டார்ட் பீட்ல இருந்து இந்த பீட் வரைக்குமே போலே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா அது வந்து சங்கர் படத்துல இருக்குது ஒரு முக்கியமான சூப்பரான விஷயம். அதே மாதிரி கமலஹாசன் படத்துல இருக்குது ஒரு மாதிரி சூப்பரா இருந்துச்சு. பாட்டு சூப்பரா இருந்துச்சு. ஆனா அது வந்து இந்தியன் டூல எப்படி பிளேஸ் பண்ண போறாங்க சிச்சுவேஷன் தான் எனக்கு தெரியல. அடுத்ததாக கடைசியாக வந்தார் விநாயக் மகாதேவ் அப்படின்ற மாதிரி எனக்கு ஆல்பமே ரொம்ப பிடிச்சி போச்சு. பாரா பாட்டுக்கு அப்புறமா ரொம்ப பிடித்த பாடல் வந்து கம்பேக் இண்டியன். எனக்கு தெரிஞ்சு நிறைய முறை போட்டு கேட்டேன் ரிலீஸ் ஆன உடனே. சரியா இருந்துச்சு பாட்டு. உண்மையாலே சொல்றேன், வேற லெவல் பாட்டு. எனக்கு தெரிஞ்சு பயங்கரமா இருந்துச்சு பாட்டு கம்பேக் இண்டியன். எனக்கு தெரிஞ்சு அந்த பாட்டு ரிலீஸ் ஆச்சுல ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ வீடியோவா ரிலீஸ் ஆகும்போது நிறைய பேர் வந்து ட்ரோல் பண்ணாங்க அந்த பாட்டை. இப்ப கேளுடா பாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் சாங்கு சூப்பரா இருந்துச்சு. அதே மாதிரி மற்ற பாட்டுலாம் வந்து லிரிக்கா பெருசா டீகோட் பண்ண முடியல. அது ஒரு மாதிரி ஒரு சாங் லிரிக்கே புரியல, இன்னொரு சாங் வந்து லிரிக்கே இல்லை, இன்னொரு சாங் வந்து பீட் மட்டும்தான் மனசுல நிற்குது. ஆனா லிரிக் மனசுல இல்லை. லிரிக்கா ஒரு மாதிரி செம்மையா ஒர்க் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு 2 பிளேஸ்மெண்ட் இருக்கும் இந்த பாட்டு. ஒண்ணு இன்ட்ரோ வீடியோக்குன்னு இருக்கும் பாட்டு, இந்த மாதிரி பேர்லாம் போடுவாங்கல்ல அதுக்காக இருக்கும் பாட்டு. அப்படி இல்லைன்னா ஆல்ரெடி கதை கூட எதுவும் லீக் ஆச்சு. வந்து சித்தார்த் வந்து கரண்ட் பொலிட்டிஷியன் பண்ற ஒரு தப்பெல்லாம் வந்து எக்ஸ்போஸ் பண்றாரு. அதை பார்த்து இந்தியன் வராது. ஸோ அப்படி இருக்கும்போது அப்படி கூட இருக்கலாம் பாட்டு. ஒரு வேலை நீ வரணும்னு சொல்லிட்டு சித்தார்த் பாடுற பாட்டா கூட மேபி இருக்கலாம். ஸோ எல்லாமே ஒரு இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பினாதான் சொன்னாரு, அதுல இருந்து நம்பிட்டேன். நீங்க சாப்பிடுறீங்களா? இல்ல உண்மைதான் நம்புறேன். தெரிஞ்ச போல வாங்க. தொலைநோக்கு பார்வையோ ஒரு கற்பனை திறனும் ஏதோ ஒரு விஷயம். அதனால நானும் யோசிக்கிட்டு படத்துல எப்படி இருக்குன்னு தெரியல. அதனாலதான் எனக்கு தெரிந்து ஃபர்ஸ்டே வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதோட அருமை நமக்கு தெரியல அப்படின்னும் போது அதுல வந்து லிரிக்கா தான் பயங்கரமா இருந்துச்சு. சில விஷயம்லாம் லிரிக்கா சூப்பரா இருந்துச்சு. அதுல வந்து என்னன்னா கம்பல்சரி ஆகிடுச்சு, அநியாயம் பழகிருச்சு அப்படின்னு சொல்லி அனிருத் பாடினாரு. செம்மையா இருந்துச்சு. அதுக்கடுத்துதான் வந்து இன்னொரு லிரிக் ஒரு மாதிரி செம்மையா இருந்துச்சு. அது வந்து கம்பேக் இண்டியனோட ஒரு அதே பாட்டுல இன்னொரு வருஷனா கூப்பிடுற மாதிரி இருந்துச்சு. அது பயங்கரமா இருந்துச்சு. சந்தையெல்லாம் சுத்தம் செய்ய இந்தியன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருந்துச்சு. அதுவும் ஒரு மாதிரி பயங்கரமா இருந்துச்சு. அப்படிதான் ஒரு மாதிரி சூப்பரான ஒரு லிரிக் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடித்த லிரிக் அதான். ஏன்னா சங்கர் டச்லாம் இந்த பாட்டை கம்பேக் இண்டியன் இருந்துச்சு. லிரிக்காவும் சொல்றேன். அதுல வந்து சூப்பரா கம்பேக் இண்டியன் மறுமுறை ஒரு முறை பார்க்கணுமே ஒரு கம்பேக் இண்டியன் இனி வருகிற தலைமுறை கேட்கணும் உன் பேரு கம்பேக் இண்டியன் நீ தருகிற பதிலடி தாங்கிடுமா நாடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து
பீக்காக சாங் ஒரு மாதிரி செம்மையா இருந்துச்சு. அதெல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. அதுதான் அனிருத்தேன். ஒரு பழைய விஷயம்லாம் வந்து ஒரு மாதிரி கரெக்டான ஒரு இடத்துல பிளேஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் பயங்கர எனக்கு ஒரே ஒரு டிசப்பாயின்மெண்ட் இந்த ஆல்பம்ல. அனிருத் எப்பவுமே ஒரு பழைய பாட்டை எடுத்து ரீமிக்ஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி எனக்கு இந்தியன் பிஜிஎம் எடுத்து ஒரு மாதிரி ரீமிக்ஸ் பண்ணியிருந்தா ஐ எம் பினிஷ்ட். அந்த பாட்டை மட்டும் அப்லோட் பண்ணியிருந்தீங்க, ஒருவேளை படத்துல இருக்கலாம், மேபி பிஜிஎம் எதனா பண்ணியிருந்தா முதல்ல சந்தோஷப்படம் நல்லா தான் இருப்பேன். ஸோ அந்த மாதிரி இருந்தா ஐ எம் பினிஷ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அதோட ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். அப்புறமா பாட்டெல்லாம் கேட்கிட்டு ஒரு மாதிரி சூப்பரா இருந்துச்சு. இந்தியன் ஆல்பம் கூட ஒரு மாதிரி சூப்பரா இருந்துச்சு. அனிருத்துக்கு பேர் வாங்கி தரும் என்று நினைக்கிறேன். ஏன்னா எல்லா பாட்டுமே நீங்களும் தவிர்த்துட்டு எல்லா பாட்டுமே அனிருத்தோட ஜோன் இல்லை, எல்லாமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணியிருக்காரு. கம்பேக் இந்தியன் மஸ்ட் இயர் சாங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறேன். ஸோ ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இந்தியன் டூல. ஆனா நீலோர்போம் மட்டும் ஒரு மாதிரி அன்சாட்டிஸ்ஃபேக்ஷன். சில பேர்லாம் கமெண்ட்ல கேள்வி ஊத்திட்டு இருந்தீங்கன்னு நினைக்கிறேன் அந்த வீடியோக்கு. ஸோ ஒரே ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். உங்களுக்கு இட்லி பிடிக்கும்னா எனக்கு ரொம்ப பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி இட்லி சாப்பிட்றதுக்கு இட்லி எப்படி செய்யணுன்றது அவசியம் இல்லை, டேஸ்ட் நல்லா இருக்கான்னு அவசியம். எனக்கு பிடிக்கல. பைத்தியமாயவன் ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா.